சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுற நிலைமையில வயல்ல விழுகிற கோதுமைகளை பொறுக்கினாள் ரூத். 1, 2, 3 என்று வயல் முழுவதும் அலைந்து திரிந்து களைத்து போய் பொறுக்கிக் கொண்டிருந்த ரூத்துக்கு திடீரென்று பார்க்கும் பொழுது ஒரே இடத்துல அவள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவு கதிர்கள் கொட்டப்பட்டிருந்தது. இப்படியே அள்ளி பொறுக்கினால் வீட்டுக்கு கொண்டு போனால் சாப்பிட்டு திருப்தி அடைந்து சந்தோஷமாய் இருந்தார்கள். ஆனா அவளுக்கு தெரியல, மறைமுகமாய் ஒரு போவாஸ் தான் அந்த கதிர்களை கொட்டும்படியாய் தனக்காய் வேலை செய்து கொண்டிருந்தார் என்று. எனக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில சில ஆச்சரியமான நன்மைகளை நாம் காணும் பொழுது நாம் சந்தோஷப்படுகிறோம். ஆனால் நமக்கு தெரியாமலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஆச்சரியப்படுத்த, நம்மை சந்தோஷப்படுத்த நமக்காய் வேலை செய்து கொண்டிருக்கிறார்.